Miracle Vitamin C drink, power your immunity. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் தியாகச்சம்மல். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பை எடுத்து விவாதிக்க போகிறோம் என்பதை அடுத்து வரக்கூடிய காட்சி தொகுப்பின் வாயிலாக பார்க்கலாம். ஒரு முழு ஆண்டும் கொரோனா பாதிப்பின் சுவடுகளை தாங்கிய நிலையில் புது ஆண்டினை எதிர்கொள்ள மனிதர்கள் புதிய நம்பிக்கையோடு தயாரான போது கொரோனாவும் புதிய வடிவம் எடுத்திருக்கிறது. ஊரடங்கிற்கு பின்னர் நோய் தொற்று குறைந்து தடுப்பூசிக்கான சோதனைகளில் இருந்த பிரிட்டனை மீண்டும் முடக்கி இருக்கிறது கொரோனா. அதுவும் இம்முறை பரவும் கொரோனா வீரியமான வடிவம் கொண்டிருப்பதால் வேகமாக பரவுகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். புதிய நோய் பரவலை தடுக்க மீண்டும் ஊரடங்கினை அமல்படுத்தியுள்ளது பிரிட்டன். உலகின் மற்ற நாடுகள் பிரிட்டனுடனான எல்லைகளை மூடி இருப்பதோடு பயணங்களையும் தடை செய்திருக்கின்றன. கோவிட்-19க்கான தடுப்பூசியே இன்னும் பரிசோதனை கட்டத்தில் தான் இருக்கிறது எனும் போது கோவிட்-20 என குறிப்பிடப்படும் புதிய வடிவ வைரஸை உலகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்கிற அச்சம் எழுகிறது. முந்தைய வடிவத்திலிருந்து புதிய வைரஸ் எந்த அளவிற்கு வேறுபட்டது என்பதையும் அதன் தாக்கங்கள் என்னவாக இருக்கும் என்பதையும் மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பிரிட்டனிலிருந்து டெல்லி வந்த 5 பேருக்கும் சென்னை வந்த ஒருவருக்கும் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது புதிய வகையான வைரஸா என்பதற்கான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் கொரோனா பரவியதற்கு சர்வதேச விமான பயணங்கள் காரணமாக கூறப்பட்ட நிலையில் இப்போதே பிரிட்டனுக்கான விமான சேவையை நிறுத்தி இருக்கிறது இந்தியா. புதிய வைரஸை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்கிற அச்சத்தின் நீட்சியாக மீண்டும் ஒரு முழு ஊரடங்கினை எதிர்கொள்ள வேண்டி வருமோ என்ற அச்சமும் தோன்றுகிறது. கொரோனா கால ஊரடங்கினால் ஏற்பட்ட சரிவுகளிலிருந்து மீளும் முயற்சிகளை எல்லா துறைகளும் மேற்கொண்டு வரும் நிலையில் புதிதாக ஒரு ஊரடங்கு வந்தால் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அறிய வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கினால் தனி மனிதர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படியாக மருத்துவம், பொருளாதாரம் என வெவ்வேறு தளங்களில் புதிய வைரஸ் சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை 5 கேள்விகள் மூலம் விவாதிக்கிறது கேள்வி நேரம். ஏற்கனவே பரவிய வைரஸிலிருந்து எந்த வகையில் வேறுபட்டது புதிய வைரஸ்? கொரோனாவின் புதிய வடிவம் இந்தியாவில் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன? மீண்டும் ஒரு ஊரடங்கு வந்தால் பொருளாதார ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? புதிய வைரஸ் பரவுவது தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? 2020 போலவே 2021 கொரோனா ஆக்கிரமிக்கும் என்கிற அச்சம் சரியா? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். பிரிட்டனில் பரவத் தொடங்கிய கொரோனாவின் புதிய வடிவம் 2021 ஆக்கிரமிக்கிறதா கொரோனா என்கிற தலைப்பில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக திரு பொன்ராஜ் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியைச் சேர்ந்தவர், அதேபோன்று டாக்டர் செல்வ விநாயகம் பொது சுகாதாரத்துறை இயக்குனர், டாக்டர் பூபதி ஜான் மருத்துவர், டாக்டர் விஜயலட்சுமி மருத்துவர் மற்றும் பேராசிரியர் கே ஜோதி சிவஞானம் பொருளாதார வல்லுநர் ஆகியோர் நம்மோடு இந்த அமர்வில் இணைந்திருக்கிறார்கள். அனைவரும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்று நிகழ்வை தொடங்குகிறேன். வணக்கம். திரு பொன்ராஜ், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். நம்ம இந்த செய்தி தொகுப்பை பார்த்துருப்பீங்க. அதில் 5வது கேள்வி தான், 2020 போலவே 2021 கொரோனா ஆக்கிரமிச்சிருமா அப்படிங்கிற அச்சமும் பயமும் இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் அடி என்பது மரணடி கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும். அந்த அச்சத்தோட 2021 அணுகிற அளவுக்கு நிலைமை இப்போதே சீரியஸ் ஆயிடுச்சு, சிக்கலாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. அதாவது ஒரு கொரோனா வைரஸ், எனி வைரஸ் வந்து ஜென்ரலாக மக்கள் மத்தியில் பரவ தொடங்கும் போதே அதனுடைய மியூட்டேட்டட் ஜீனும் மியூட்டேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 to 3 மியூட்டேஷன் நடக்க தான் செய்யும். கிட்டத்தட்ட 4000 மியூட்டேட்டட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஒரு மியூட்டேட்டட் ஸ்ட்ரெயின் தான் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனில் சவுத் அண்ட் ஈஸ்ட் இங்கிலாண்டில் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் அதனுடைய பரவல் அதிகமாக இருக்குது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மியூட்டேட்டட் ஸ்ட்ரெயின் வந்து ஸ்பைக் ப்ரோட்டீனில் நடக்குது. அது வந்து இந்த ரிசப்டார் ஹியூமன் செல்ஸ், அதாவது மனித செல்களில் ACE2 ரிசப்டார்னு இருக்கும், அதோடு போய் பைண்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல அந்த N501Y அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வேகமாக பரவுது அப்படின்றத தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சிவியாரிட்டி ஆஃப் த கேஸ், அப்போ ஒரு நோயினுடைய தாக்கத்தை தீவிரப்படுத்துமா, இல்லை இது வந்து அதிகமான மரணத்தை ஏற்படுத்துமா என்பதை பற்றி இன்னமும் எந்த விதமான ஸ்டடியும் பண்ணலை. ஸ்ப்ரெட் அதிகமாகுதுன்றதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை,
இதனுடைய 3 சீக்வன்ஸ் டென்மார்க்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதனுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்ப்ரெட்டு வந்து சர்வதேச பரவல் இது நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துது. அப்போ இன்றைக்கி வந்து இந்த சூழலில் வந்து இந்த ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது, அதனுடைய சிவியாரிட்டி இல்லைன்னா கூட ஸ்ப்ரெட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய விமானத்தை நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம், இல்லை அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணுறோன்ற மாதிரியான பழைய நடவடிக்கைகளை விட்டுருங்க. உண்மையிலேயே உடனே வந்து ஓரளவுக்கு சர்வதேச விமான நிலையங்களெல்லாம் இன்னும் ஒரு மாதத்துக்காவது க்ளோஸ் பண்ணி இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது. இப்போ 4000 ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் ஒன்று தான் வந்து ஸ்ப்ரெட் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது என்பதை என்ன இன்னொருக்கா நம்ம உள்ளே விட்டுட்டு நம்ம லாக்டவுன் தாங்குற அளவுக்கு இந்தியா சக்தி கிடையாது. நம்ம அதுக்கடுத்து அடுத்தடுத்த கட்டங்களில் பெரிய நிறைய கேள்விகள் இருக்குது. திரு டாக்டர் செல்வவிநாயகம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இன்டரப்ட் பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் வேவ், தேர்டு வேவ் அப்படின்னு பல்வேறு தகவல்கள் செய்திகளாக உழவாச்சு. ஆனால் மெடிக்கல் டேர்ம்ஸ் பிரகாரம் சில விஷயங்கள் நம்ம அணுக வேண்டியது இருக்குது. பொதுமக்கள் பார்வையிலேருந்து 2ஆம் அலை அப்படி பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கு பிரிட்டன்லேருந்து வந்த ஒருவருக்கு சென்னையில் வந்திருக்காரு, அவருக்கு அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் ஒரு தொற்று இருக்கிறது உறுதி செஞ்சுருக்காங்க. உடனே பிரிட்டன் நம்ம தடை செய்கிறோம். ஆனால் மெடிக்கலாக பார்க்கும்போது இது போன்ற வைரஸுகள் வீரியம் பெற்ற ஒன்றாகத்தான் அடுத்தடுத்த கட்டங்களில் மாறுமா? ஏன்னா பொது பார்வையில் வைரஸ் வந்து வீரியம் குறையும், நாள் செல்ல ஹையர் இம்யூனிட்டின்னு ஆரம்பத்தில் ஒரு தியரி சொன்னாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் சொல்லும்போது இதை அச்சத்தோடு அணுக வேண்டிய அளவுக்கு இந்த மெடிக்கலி இது இவ்வளோ சீரியஸான பிரச்சனை தானா சார்? வைரஸை பொறுத்த வரைக்கும் மியூட்டேஷன் இஸ் த நார்மல் ஒன். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா, இட் இஸ் எ இன்க்ரீசிங்லி டிரான்ஸ்மிசபிள் அப்படின்றது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனோட ஆன்டிஜெனிசிட்டி ஆர் இன்ஃபெக்டிவிட்டி தெரியல. ஸோ இது வந்து இன்ஃபெக்ஷன் குறைவாக இருக்கலாம், சீரியஸ்னஸ் குறைவானதாக இருக்கலாம், இல்லை சப்கிளினிக்கல் கேஸாகவும் போகலாம். ஸோ ஆனால் வாட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் எ பாயிண்ட் இஸ் தட் லாஸ்ட் மார்ச்சில் கவர்மெண்ட்டோட கெப்பாசிட்டி இப்போ கெப்பாசிட்டி எடுத்தோம்னா டெஃபினெட்லி வி கேன் ஹேண்டில் இட். சரி, லாஸ்ட் மார்ச்சில் வந்து வி ஸ்டார்டட் வித் 1 லேப், ஒரு 2000-3000 டெஸ்ட்டில் தான் ஆயிரக்கணக்கில் தான் பண்ண முடிஞ்சது. பட் இன்னைக்கு கவர்மெண்ட்டோட கெப்பாசிட்டி வந்து வி ஹவ் அரவுண்ட் 235 ICMR accredited labs where we can do more than 1.5 lakh tests per day. So this is the capacity we have. So இப்போ ICMR prescribed பண்ண ventilator occupied beds வேணும்னாலும் we have around 1.5 lakhs as on today. And our knowledge, experience, HR, everything is increased. So as on now it is only a small mutation which is quite normal in any virus, but the assurance is that government has got a capacity to handle it. We need not to worry. But the critical point is that viral எந்த மியூட்டேஷன் எடுத்தாலும் பொதுமக்களுக்கான அந்த விதிமுறைகள் ரிமைன் சேம். வேர் எ மாஸ்க் இன் த பப்ளிக் பிளேஸ், ஹேண்ட் சானிடேஷன், கீப் டிஸ்டன்ஸ். இது கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா whatever mutations are happening, we definitely will have a capacity to handle. பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது வந்த பிறகு கையாளுவதற்கான அரசினுடைய அந்த தரவுகளை நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்குறோம். ஆனால் அவர்களுடைய பார்வையில் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த ரிலாக்ஸேஷனில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம், சகஜ வாழ்க்கைக்கு வந்தாச்சு, பொருளாதார மீட்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு தனி மனிதனும் போயிட்டா அமைப்புகளும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இது போன்ற தகவல்கள் என்ன மாதிரியான ஒரு அச்சத்தை ஊட்டும்? அந்த அச்சத்திலிருந்து வெளிவரணும்னா மறுபடியும் நம்ம சைடில் சொல்கிறது மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த அச்சத்தை இன்னும் ப்ரிவைல் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற டோனில் எடுத்துக்கிறதா, இல்லை இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? See, இன்னைக்கு virus is not eradicated. See, virus is still exists, but we have a mechanism to live with the virus. But worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. See, இப்போ என்னன்னா வந்த பிறகு பார்த்துக்கிறேன்னு மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் கேஸ் இருந்தால் we have no mechanism to track. See, for example, இப்போ இந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு கேஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னீங்களே சார், இது நேற்றுக்கு as soon as we got the information, we could able to make our team mobilize, get the sample at 12 o'clock in the midnight, give the result by early morning. We could able to facility quarantine that particular individual late in the night. So and immediately once it turned positive, and மறுபடியும் எடுத்து போய் அவங்களை ஃபெசிலிட்டி குவாரண்டைனில் போட்டு ட்ரீட்மெண்ட்டில் மானிட்டர் பண்ணுற அளவுக்கு we have a capacity. But at the same time அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்க, அவங்களோட கான்டாக்டில் இருந்தவங்க, now we have a line list. We could able to reach each and everyone. This is the capacity. இது வந்து பொதுமக்களுக்கு என்னென்னா ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. See, virus is there,
mutations are going to happen, but still the assurance from the government is that we can definitely handle it. It may not be the situation what was previously. Definitely it will for improvement. டாக்டர் விஜயலட்சுமியிடம் பேசலாம். டாக்டர் விஜயலட்சுமி, இப்போ இந்த ரவுண்டில் வந்து 2 கருத்துக்கள், டாக்டர் செல்வநாயகம் சொன்னதாக இருந்தும் திரு பொன்ராஜ் சொன்னதாக இருந்துட்டும், அதுலேருந்து ஒரு புள்ளி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஒரு தரப்பில் மறுபடியும் லாக்டவுன் இல்லைனா கூட குறைந்தபட்சம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸை சீல் பண்ணுங்க, வந்த பிறகு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்பும், மற்றொரு தரப்பில் வந்த பிறகு பிரச்சனைகளை பார்த்தலாம், நம்மகிட்ட மெக்கானிசம் இருக்குது, இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாதாரண மக்கள் பார்வையிலிருந்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டை எப்படி அணுகிறது, அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு விளக்கம் தேவைன்னா உங்களோட விளக்கம் என்னவா இருக்கும்? நீங்க எந்த வைரஸ் வந்தாலும் உடனே எல்லாம் மறையாது. ஒரு வைரஸ் வந்துச்சு ஒரு மேஜிக் பண்ணோம் அடுத்த வாட்டி போயிடுங்கிற மாதிரி இருக்காது. இந்த வைரஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அதோட வாழதான் பழக்கணும். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு தடவை வந்துருச்சு, இப்ப நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு, இனிமே நார்மலா போயிடலாம், நார்மல் வாழ்க்கைக்கு போக முடியும். ஆனாலும் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலே ஸ்ப்ரெட் குறையும். இவங்க 2 பேர் சொன்ன ஒரு விஷயம் ப்ராபப்ளி உள்ள பப்ளிக்கு சிங்கா இருக்காது. இங்கிலாந்துல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த ஒரு மியூட்டேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மியூட்டேஷன் செப்டம்பர்ல இருந்தே இருக்கு. இந்த மியூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அங்க நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மியூட்டேஷன் இருக்க பாப்புலேஷன்லாம் இறந்து போயிட்டாங்களா, ரொம்ப சிக் ஆயிட்டாங்களா, இதோட ரீப்ரொடக்டிவ் நம்பர் அதிகமா இருக்கா, நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆனாங்களா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இல்ல. இன்ஃபெக்டிவிட்டி அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடையாது. இருக்கலாம்ங்கிற குவரியில மட்டும்தான் இருக்கு. இன்னமும் தேர் வில் பி மியூட்டேஷன், நிறைய மியூட்டேஷன், இன்னும் அது வந்து கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு மியூட்டேஷன் இருந்தது. அந்த வைரஸ் பாத்தீங்கன்னா பழைய வைரஸ் எஃபிஷியன்சி கம்மியா இருந்தது, டெப்த் கம்மியா இருந்தது. இதுவும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவு அவசரமா பதற வேண்டிய அவசியம் இல்ல. இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்லை. பிரிட்டன்ல ஃபிளைட்ஸை க்ளோஸ் பண்ணது இஸ் ரியலி குட். பட் அதுக்காக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மூடணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. காமன் மேனுக்கு சொல்றது அதுதான். மியூட்டன் வைரஸா வந்தா என்ன, நார்மல் வைரஸா வந்தான்னு, இதுல யாரு சிக்காவாங்க யாரு சிக்காக மாட்டாங்கிற லிஸ்ட் இருக்கு. சிக்காக கூடியவங்க எதுலையுமே சிக்காகலாம். ஸோ நீங்க வராம இருக்கக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவில் வேக்சினேஷன் வந்துடும், கொடுத்துட்டு அப்ப இன்னும் நீங்க செட்டா இருக்கீங்க. அது வரைக்கும் மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. எது வந்தாலும் உங்களுக்கு ஒரே டிஃபரன்ஸ் தானே, இப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்திருந்தா பிரச்சனை தானே, எப்படியும் வராம பாத்துக்க வேண்டியதான். இதுக்கு முன்னாடி வந்த இது போன்ற ஒரு வேர்ல்ட் லெவல் பேண்டமிக் வைரஸ்களையும் இதையும் ஒப்பிடும்போது பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு. முற்றிலும் புதிதான ஒன்றாக புதிய அனுபவங்களை உலகம் முழுவதும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே இது ஒரு லேர்னிங் லெசனாக தான் மாறி இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி செப்டம்பர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னீங்கன்னா இது ஒரு புது தகவலாக இருக்குது, ஒரு புது அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ செப்டம்பரில் கிட்டத்தட்ட நம்ம வந்து பல்வேறு ரிலாக்ஸேஷன்ஸ்குள்ளே சில சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் அலோவ் பண்ணோம், சில ஸ்பெஷல் ஃப்ளைட்ஸ் அலோவ் பண்ணோம். அதுலேருந்து வந்தவங்களுக்குலாம் இந்த ஸ்ட்ரெயின் இருந்திருக்காதா, அதன் மூலமாக பரவி இருக்காதா? அப்போ என்ன நடந்திருக்குன்னே தெரியாத ஒரு குழப்பத்தில் தான் நம்ம வந்து தொடர்ந்து கொரோனா பற்றி பேசிட்டு இருக்கோமா? இல்லைங்க, ஒரு விஷயம் இருக்கு. கொரோனா பத்தி எல்லாமே 100% எங்கேயுமே தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம அவங்க யூகேல பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளும் நியூட்டன் ஸ்ட்ரெயின் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். பெரிய அளவுல இது வரைக்கும் நியூட்டன் ஸ்ட்ரெயின் இந்தியால வரல. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நம்பருக்கு அதிகம் போகும்போது தான் நம்ம இந்த ஸ்ட்ரெயின் அதிகமா வருது, ஏதோ பாசிபிலிட்டி இருக்கு, ரீட்ரோஸ்பெக்டிவா செக் பண்ணுவோம். இவங்க டிசம்பர்ல ஒரு நம்பர் அதிகமா பார்த்தாங்க. பார்த்த உடனே இதே ஸ்ட்ரெயின் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பின்னோக்கி பார்க்கும்போது செப்டம்பர்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்ப நமக்கு இந்த மாசத்துல ஒரு 15 கேஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 5க்கு மியூட்டேஷன் இருக்குன்னா இதை நீங்க அசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல போனாதான் அது சிக்னிபிகன்ட். அது கீழே போகும்போது அதை நீங்க கவலைப்பட வேணும். ஏன்னா மியூட்டேஷன் டெய்லி நடக்கும். நீங்க டெய்லி பார்க்கும்போது மியூட்டேஷன் வரும். அந்த 1-2 தான் சிக்னிபிகன்ட். ட்ராக் ரெக்கார்ட் நம்மள்ட்ட இருக்கா, இந்தியால இருக்கா, கண்டிப்பா இருக்கு. நம்ம வைராலஜி பீப்பிள் ஆர் டூயிங் இட் ரெகுலர்லி. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பூபதிஜான், அதாவது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பகுதி. இது போன்ற பேண்டமிக் வரும்போது எப்படி தடுக்கிறது, எப்படி பரவாமல் தடுக்கிறதுன்றது நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுவதும் எப்படி பரவாமல் தடுக்கிறதுன்றது தான் கடந்த கிட்டத்தட்ட 8-9 மாதங்களாக இருந்தோம். என்ன நடந்துட்டு இருக்குன்றதை அந்த துறை சார்ந்தவர்கள் செய்து கொண்டே இருந்தாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றதையும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இந்த பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய இந்த ஸ்ட்ரெயின் மூலமாக உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ என்ன பார்க்கணும்னா, இப்போ 2 விதமாக தான் இந்த கொரோனா வந்து ஒரு அறிவியலை கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன அறிவியல்னா, மக்களுக்கு விழிப்புணர்வாக இரு அப்படின்னு சொல்லுது, எச்சரிக்கையாக இருன்னு சொல்லுது. இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தான் ஒரு மனிதனை இயற்கையினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும். அப்போ இந்த வைரஸினுடைய கான்செப்டே என்ன, இது மியூட்டேஷனுங்கிறது வந்து இது பழைய செய்தி. ஆக்சுவலாக புது மியூட்டேஷன் ரிப்பீட்டட் நடந்துகிட்டே இருக்குது. ஒரே ஒரு தரவு மட்டும் சொல்கிறேன். இதில் என்னென்னா, இந்தியாவில் இந்த மியூட்டேஷன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதில் 3 ஜீன் வச்சு பார்ப்பாங்க. ஒன்று என் ஜீன், எஸ் ஜீன், என்னென்னா ஓஆர்பிங்கிற ஜீன். இந்த 3ல் 2 இருந்தால் பாசிட்டிவ்னு கொடுத்துருவாங்க. லண்டனில் என்ன பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணும்போது யார் யாருக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ ஆர்டிபிசிஆர் எஸ் ஜீனை கண்டுபிடிக்க முடியல.
அப்போ எஸ் ஜீன் இல்லாதவனுக்கு மியூட்டேஷன் வைரஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க இந்தியாவில், யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவிட்டி ரொம்ப வந்தவங்களும் எடுப்பா, எல்லாத்தையும் எடுத்து பாரு, அதில் எஸ் ஜீன் எவன் இல்லாமலாம் இருக்கிறான், அந்த வைரஸ் அதை பாரு, அந்த பாசிட்டிவிட்டி பாருங்கள், அது மியூட்டண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு தரவு வருது. அப்போ இந்த மியூட்டேஷன் லண்டனில் இருந்தது, அதற்கு முன்னாடி இந்தியாவில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மறுக்க அப்போ இது வரைக்கும் இப்போ நீங்கள் இதுக்கு உள்ளாகப்பட்ட 1 கோடி பேரையும் திரும்ப போய் பார்க்கணுமா? அவ்வளோ தூரம் அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கல, சாம்பிள்ஸை எடுத்து பார்த்து எஸ்ஜி, இது ஒரு ரீட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடி, இது ஒரு அறிவியல் சார்ந்த ஸ்டடி, இது மக்களுக்கான கடையில் ஒரு டெக்னிக்கலாக டிபார்ட்மெண்ட்டில் சொல்லக்கூடிய இந்த ஒரு தரவு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது போன்ற மியூட்டேஷன் இதுலேயும் வந்திருந்திருக்கலாம் நம்ம இந்திய நாட்டில் ஒரு தரவு, ஏன்னா அதையும் எதிர்கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பாசிட்டிவிட்டி நான் கொடுக்குறேன். இது ஒரு பகுதி. என்ன மியூட்டேஷன், இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு மியூட்டேஷன் வராதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த வைரஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும். எது வரைக்கும்? ஒரு நல்ல வேக்சின் வர்ற வரைக்கும். இப்போ வந்துருச்சு, இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் போட்டுருவாங்க. அது வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறது தான் நம்மள இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வைரஸ் மூவ் ஆகாது, நம்ம மூவ் ஆனால் வைரஸ் மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? அதிலிருந்து விலகினில், அவ்வளோதான் நம்மளுடைய பாதுகாப்பு. இல்லை, மியூட்டேஷன் நம்ம எல்லாருமே பேசுகிறோம், இந்த நிகழ்ச்சியை சாதாரண மக்களும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி மியூட்டேஷன்னா என்ன? அதாங்க மியூட்டேஷன் என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு வைரஸ் இருக்குது, அந்த வைரஸை சுற்றி ஒரு உரை இருக்குது, அந்த உரையில் புரோட்டீன் இருக்குது, புரதம் இருக்குது, அது ஒரு சின்ன ஒரு குண்டூசி மாதிரி அப்படியே புரதம் இருக்குது. இந்த புரதத்தில் என்ன ஆகுதுங்க, ஜெனட்டிக் லெவலில் தன்னைத்தானே உருமாறிக்கொள்ளுது. இதுதான் மியூட்டேஷன். ஏன் உருமாறுது அப்படிங்கிறது அதனுடைய ஜெனட்டிக் கோடு. அது எப்படி உருவாகுதுன்னா, சரௌண்டிங்கை பொறுத்து தன்னை உருவாக்கிக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வைரஸ் என் உடம்புக்குள்ளே போய் முட்டி பார்க்குது, உள்ளே போக முடியல. ஆட்டோமேட்டிக்காக என்னது, அதனுடைய ஜெனட்டிக் கோடு முட்டி பார்த்து தன்னைத்தானே உருமாறிக்கொண்டு இவன் உடம்புக்குள்ளே இன்னும் திருப்பி எப்படி போகலான்னு பாடத்தை கற்றுக்கிட்டு உள்ள அடிக்குது. உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, மலேரியா எடுத்துக்கங்க. மலேரியா ஜுரத்துக்குள்ள இந்த கொசு மூலம் பரவுதில்லைங்க. இப்போ என்ன ஆகுது, நம்ம என்ன மருந்து கொடுக்க முதல்ல கொடுக்கும்போது அந்த கொசு வந்து செத்து போயிடுது. திருப்பியும் அதே மருந்து கொடுக்கும்போது அந்த கொசு சாகிறதில்லை. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஜீனை உடம்பை மாற்றிக்கொள்ளுது, வீரியத்தை மாற்றிக்குது. அதுதாங்க மியூட்டேஷன் என்பது, தன்னைத்தானே உருமாறிக்கொள்ளுகிறது. எதை பொறுத்து? எதிரியினுடைய தன்மையை பொறுத்து தன்னை மாற்றிக்கொண்டு மீண்டும் எதிரியை எப்படி தாக்கலாம் என்கிற ஒரு அறிவியலை ஒரு கிருமி கற்றுக்குது. இதுதான் மியூட்டேஷன். இதில் வைரஸில் காமன், பாக்டீரியாவில் கிடையாது, ரொம்ப 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 கம்மி. அதனால தான் வைரஸ் நோய்கள் வந்து மிக வேகமாக பரவக்கூடியது ஒன்றாக, பாக்டீரியா கொஞ்சம். அதுதாங்க மியூட்டேஷன், தன்னைத்தானே உருமாறிக்கொண்டு எதிரியை தாக்கக்கூடிய ஒரு அறிவியலை தானாகவே கற்றுக்கொள்ளுகிறோம். சரி, நம்ம இந்த அச்சம் பற்றி பேசுறதுக்கு முன்பாக பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார முடக்கம் இந்த கொரோனாவால் எவ்வளவோ வந்திருக்கு, இனியும் வரப்போதாங்கிற கேள்வியோடு பேராசிரியர் ஜோதி சிவஞானத்திடம் கேட்கலாம். திரு ஜோதி சிவஞானம், இந்த COVID-19 கொரோனா காலகட்டம் உருவாக்கின டென்ட், பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய பள்ளத்தை, கிட்டத்தட்ட பள்ளத்தில் ஒரு 25% தான் சர்வதேச பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இந்திய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, தமிழக பொருளாதாரம் இருந்தாலும் சரி, ஒரு 25% தான் நிரப்புவதற்கான முயற்சி நடந்திருக்கு. அப்படிங்கும்போது மீண்டும் ஒரு நோய் தொற்று ஏற்பட போகிறது, மீண்டும் ஒரு பரவல் அப்படிங்கிற செய்திகளே மீண்டும் ஒரு பொருளாதார சுணக்கத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பொருளாதார மந்த நிலையெல்லாம் தாண்டி ரிவைவ் ஆக வேண்டிய கட்டத்துக்கு மனிதகுலம் வந்துருச்சு, அதனால இது வாழ்வியல் ஒன்றாக போய் பொருளாதாரத்துறையை பாதிக்காது அப்படிங்கிற பார்வை முன் வைப்பீங்களா? மீண்டும் மீண்டும் பின்னாடி போகங்கிறதில்ல. இப்ப போனதுலேருந்து வெளியே வர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆகுங்க. இப்ப நம்ம சந்திச்சிருக்கிற பாதிப்பு வந்துங்கிறது ஒரு 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பெரிய பாதிப்பை நம்ம இந்திய பொருளாதாரம் சந்திச்சிருக்குது. ஸோ இதுல இருந்து எப்போ மீண்டு வருவோங்கிறதே இன்னும் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது. இவங்க சொல்றதெல்லாம் இப்ப முதல் காலாண்டுல 24% நெகட்டிவா பொருளாதாரம் சுருங்குச்சு, 2வது காலாண்டுல 7.5%. இப்ப இதுக்கப்புறம் இந்த குரோத் ரேட்டையே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடுது. அதாவது நீங்க கிட்டத்தட்ட உங்க வருமானம் முதல் காலாண்டுலயே 1/4 பங்கு சுருங்கிடுச்சு. 100 ரூபாய் வாங்கிட்டு இருந்து 75 ரூபாய் வாங்குறீங்க, அது இன்னும் ஒரு 7.5% கீழே போயிடுச்சு. இப்ப அதுல இருந்து உங்க 5%, 4% நீங்க வளர்றீங்கன்னா அந்த இதை கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம பழைய குரோத் ரேட்டோட எதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால பல ஆண்டுகள் ஆகும் இதுல இருந்து ரெக்கவரி ஆகி வரத்துக்கு. அது ஒண்ணு. 2வது, இது இன்னொரு முறை லாக்டவுன் பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இந்த லாக்டவுனே தப்பா, இந்த நோயை அணுகுனதே அடிப்படையில தவறா அணுகி இருக்கோங்கிறது இப்ப பல்வேறு அறிஞர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த லாக்டவுன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்த ஒரு இது என்னன்னா, இது ஒரு ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவோம். அதாவது லாக்டவுன் அறிவித்தா
பொருளாதார ரீதியா பாதிப்பு ஏற்படும். அறிவிக்கலைன்னா நோய் வந்து அதிகமாகி டெத் ரேட் வந்து அதிகமாக, ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல வந்து அதிக பேருக்கு இந்த நோய் வரும்போது நம்மள்கிட்ட உள்ள மருத்துவ வசதிகள்லாம் பத்தாது. அதனால வந்து நம்ம வந்து லாக்டவுனுக்கு போகணும், அந்த வகையில பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த பாதிப்பு குறைக்கணுமா இல்ல பொருளாதார ரீதியா பாதிப்பை குறைக்கணுமா அப்படிங்கிற ஒரு ட்ரேட் ஆஃப் தான் வந்து இருந்தது. அப்ப வந்து நம்ம பொருளாதார இதை வந்து லாக்டவுனை வந்து அறிவித்தோம். ஒரு சில பொருளாதார அறிஞர்கள் இப்ப வந்து சுப்பிரமணியம் ஒருத்தர், தேப்ரேஜ் ரேம்னு சில பேர்லாம் எஸ்டிமேஷன்லாம் போட்டு காமிச்சாங்க, லாக்டவுன் பண்ணாதீங்க, ஏன்னா அதுல ஏற்படுற பாதிப்பு வந்து இதை விட கடுமையா இருக்கும், நோயினுடைய பாதிப்பை விட அது வந்து கடுமையா இருக்கும் அப்படின்னு வந்து எச்சரிச்சாங்க. அது வந்து இன்னைக்கு உண்மையாயிருக்குது. நோயினுடைய பாதிப்பை விட இப்ப நோய் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் வந்து நம்ம சென்ற வாரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் புதுசா. அதுல வந்து இறப்பு வந்து கிட்டத்தட்ட 1,45,000 1,50,000 கிட்டத்தட்ட அந்த இறப்பு இருக்குது. ஆனா இந்த இதை வந்து மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, மற்ற அமெரிக்கா இதோட ஒப்பிட்டு பார்க்க போகும்போது அவங்களுடைய மக்கள் தொகைக்கும் நம்ம டெத் ரேட்டுக்கும் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். சும்மா நம்பரையோ இதெல்லாம் பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்க கூடாது. அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா மில்லியன் டெத் ரேட் பர் மில்லியன். ஒரு 10 லட்சம் பேருக்கு எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த மக்கள் தொகையில உள்ள வித்தியாசம் வந்து அதுல அட்ஜஸ்ட் ஆயிடும். அந்த ரேட் அப்ப அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 மில்லியனுக்கு வந்து 984 பேர் இறந்திருக்கிறாங்க ஒரு மில்லியனுக்கு. யூகேல வந்து 994 பேரு, ஸ்பெயின்ல 1053 பேர் இறந்திருக்கிறாங்க. ஆனா இத்தாலியில 1146 பேரு, இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 105 பேர். இப்ப இங்க 1000 இருக்குது, 900 800 இருக்குது, இந்தியாவுல 105. இப்போ இது ஏதோ ஒரு காரணத்தினால இதை வந்து ஒரு வெற்றியா கம்பேர் பண்றாங்க, அதோட அந்த நாடுகளோட ஒப்பிட்டு வந்து நம்ம குறைவான டெத் ரேட் அப்படிங்க. அது வந்து மிக மிக தவறான அணுகுமுறை. இப்ப கௌஷிக் பாசுன்னு நம்ம ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆசிய நாடுகள்லயும் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி ஆசிய நாடுகள்ல வந்து இதனுடைய டெத் ரேட் வந்து மில்லியன் டெத் ரேட் மிக மிக குறைவா இருக்குது அந்த யூரோப்பிய நாடுகள், அமெரிக்கா யூரோப் நாடுகளோட ஒப்பிடுகையில. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து 105. ஆனா நம்ம இந்த பகுதியில ஒப்பிடும் போது நம்ம தான் ஒர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டெத் ரேட் வந்து இந்தியாவில தான் அதிகம். இப்ப மற்ற நம்மளை சுத்தி உள்ள நெய்பரோட டெத் ரேட் சொல்றேன் பாருங்க. பாகிஸ்தான் 43 ஒரு மில்லியனுக்கு கேசஸ்க்கு, இறப்பு விகிதம் 43, இதுல பாதிக்கு கீழே. பங்களாதேஷ் அதே மாதிரி குறைவு 44 என்னமோ. சைனா 3 பர் மில்லியன் டெத் ரேட் வந்து சைனா வந்து 3 பேர் தான் இறந்துருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து 8 பேரு. வியட்நாம் லோயஸ்ட் இந்த ரீஜன்ல வந்து லோயஸ்ட் வந்து 0.4, 1 கூட இல்லை. ஒரு மில்லியன் பாப்புலேஷனுக்கு 0.4 தான் டெத் ரேட்டு. ஸோ இவங்க பொருளாதார அறிஞர்கள் கௌஷிக் பாசு போன்றவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அமெரிக்கா யூரோப்போட டெத் ரேட்டை கம்பேர் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வைரஸினுடைய பிஹேவியர் வந்து டிஃபரெண்டா இருக்கு. யூரோப்லயும் அமெரிக்காவிலையும் ஈவன் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல பிரேசிலோட டெத் ரேட் கூட வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, 800 900 இருக்குது. பிஹேவியர் ஒரு கண்டத்துக்கு ஒரு கண்டம், ஒரு கான்டினென்ட்டுக்கு ஒரு கான்டினென்ட் மாறுபட்டு இருக்கின்ற தியரி தொடக்கம் முதலே கிட்டத்தட்ட ஒரு ஜூலை ஆகஸ்ட்ல இருந்தே சொல்லி வர்றாங்க. ஆனா இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடுல திடீர்னு ஒரு புது மெக்கானிசத்தையே உருவாக்கி செய்யும் போது ஓரளவுக்கு நாங்க டெத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு மினிமம் கிரெடிட்டை எடுத்துக்கிறது இயல்பான ஒன்றா தானே இருக்கு. இல்லைங்க, நீங்க வந்து எதோட இதை கம்பேர் பண்ணணும், உங்க ரீஜன்ல இந்த கிளைமேட் ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு சொல்றாங்க டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல. இந்த ரீஜன்ல மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு தான் நீங்க வந்து திறமையா செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லணும். இந்த ரீஜன்ல ஏசியால நம்ம தான் ஹையஸ்ட் நம்பர். இந்தோனேஷியா கூட 70 என்னமோ தான். எங்க ஆரம்பிச்சதோ சைனா அங்க 3, நம்மள மாதிரி அதிக மக்கள் தொகை உள்ள நாடு. சோ இந்த நோயினுடைய பாதிப்பு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமா ஒரு காரணம் சொல்றேன். இது எப்படி பரவச்சு, கிராமத்துக்கு எப்படி போனுச்சு. ஆரம்பத்துல இது வந்து நம்ம 100 200 இருக்கும்போது கடுமையான ஒரு லாக்டவுன் அறிவிக்கிறப்போ எப்படி வந்து கிராமங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தான் எடுத்துட்டு போனாங்க. அவங்கள நம்ம வீட்டுக்கும் அலோவ் பண்ணாம அவங்களுக்கு எந்த நோட்டிபிகேஷனும் கொடுக்காம லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவங்க அடுத்த வேளை உணவுக்கும் வருமானத்துக்கும் இல்லாம வேலை இழந்து வெளியில வந்தாங்க, வீட்டுக்கு போறாங்க. அவங்கள நம்ம தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்தி நகர்ப்புறத்துல எங்க அதிகமா நோய் இருக்கோ அங்க வந்து அவங்கள வந்து நம்ம லாக்டவுன் பண்ணி வச்சிருந்தா அதுக்கப்புறம் அவங்க நோயெல்லாம் தொட்டுக்கிட்ட பிறகு அவங்கள கொண்டு வந்து ஊர்ல விட்டால் அவங்களே நடந்து போனாங்க. அவங்க தான் கிராமத்துக்கு எடுத்துட்டு போனாங்க இந்த நோயை. முன்னாடி நகர்ப்புறத்துல மட்டும்தான் இருந்தது ஆரம்பத்துல.
ஸோ அது வந்து ஒரு டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட். அதே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த கட்டங்களுக்கு தேவையானதையும் பேசுவோம். அடுத்த ரவுண்ட்ல மறுபடியும் நான் உங்கள்கிட்ட வரேன். திரு செல்வ விநாயகம், இந்த விஷயம் ரொம்பவே தெளிவாக சொல்லப்படுது. அதாவது கடந்த முறையிலேருந்து முடியவே இல்லை. ரெண்டாவது புதிய பரவல்னு எடுத்து பார்த்தோம்னா கடந்த முறைன்னு அதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். தந்திருக்கிற பாடம் என்பதும் வழி என்பதும் மிக மிக பெரிதான ஒன்றாக இருக்குது. அப்போ உளவியல் ரீதியாகவே முதல் கட்டமாக மக்களை அணுக வேண்டிய ஒரு சிக்கலும் சவாலும் இன்னைக்கு அரசுக்கு இருக்குது. அது பரவலை சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிற விஷயங்கள்லாம் போகிறதுக்கு முன்பு காமன் பீப்புளுக்கு போகிறது மறுபடியும் கொரோனா பரவ ஆரம்பிச்சிருச்சாமே, மறுபடியும் லாக்டவுன் வந்துருச்சா வரப்போதாமே அப்படிங்கிற விஷயங்கள் தான் போக போகுது. அப்போ உளவியல் ரீதியாகவே மக்களை எதிர்கொள்வதற்கு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலும் சவாலும் ஏற்பட போகுது. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க சார்? மொதல் பாயிண்ட் வந்துங்க சார், our government is 100% transparent. So what is happening we are telling to the everyone including the media. So எந்த நம்பரையும் அப்பட்டமா சொல்றச்சே டெஃபினெட்லி பப்ளிக் வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று, இப்போ சார்ஜ் சொல்கிற மாதிரி டெத்தை குறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் டெத்து வந்து இட்ஸ் ஆல்வேஸ் எ மல்டி ஃபேக்டோரியல். என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இருக்குது, ஆன்டிஜென் ஃபேக்டர் இருக்குது, ஏஜென்ட்டோட ஃபேக்டர் இருக்குது, ஹோஸ்டோட ஃபேக்டர், இது எல்லாத்தோட காம்பினேஷன்ஸ் தான். பட் இந்த நேரத்தில் என்னென்னா, when everyone is under lockdown in the home, the healthcare worker, doctor, staff nurse, frontline workers, sanitary workers, they also taken the risk of their life. See, அவங்க ஒவ்வொருத்தரோட எஃபர்ட்டும் தான் இன்னைக்கு we can able to see the result. See, இந்த ரிசல்ட் வந்து ஆப்வியஸ் சார். இது வந்து நம்ம ஒன்றும் பெரிய சொல்ல வேண்டியதில்லை. ஈவன் வித்தின் அவர் ஓன் கம்பேரிசன் ஒரு பீரியடில் even 100 deaths per day was happening. Now it is less than 10. See, this itself evidence that we have a mechanism which is workable, we are able to implement it. See, ஒரு காலத்தில் 6000 வந்திருந்து இன்னைக்கு 1000 வந்திருக்கு, 1000க்குள்ளாடி வந்திருக்கு. So this is possible. And இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க 6000ங்கிறது அது பீக்ல இருந்த ஒரு பீரியட். yes, நீங்க அவர் ஜோதி சிவஞானம் சொன்னது போன்று நீங்க ஐரோப்பிய நாடுகளோ இல்லை அமெரிக்க நாடுகளோ லட்டின் அமெரிக்க நாடுகளோ ஒப்பிடும்போது இங்க அந்த வைரஸோடைய பிஹேவியரே கொஞ்சம் வேறான ஒன்றாக இருக்கு. அதுல சைனா தப்பிச்சிருச்சு, இந்தோனேஷியா குறைவா இருக்கு, பாகிஸ்தான் குறைவா இருக்கு, நம்ம ஜாஸ்தியா இருக்கோம் அப்படிங்கும்போது அதுல தானே ஒரு அச்சம். சார், இது வைரஸ் மட்டும் காரணம் இல்லை. சரி, நம்மளோட அந்த மெக்கானிசம் ஆஃப் ப்ரிவென்ஷன், ட்ரீட்மெண்ட், கன்சல்டேஷன் இதுவும் காரணம் தான். See, virus may behave differently in different region, different states, different population. But still, நம்மளோட சயின்ஸு, நம்மளோட கெப்பாசிட்டி டு ஹேண்டில் தட் ஆல்சோ ஹஸ் காட் ஏ ரோல் டு பிரிங் டவுன் டு திஸ் எக்ஸ்டென்ட். ஸோ இதே எஃபெக்ட் தான் இது இன்னொரு மியூட்டேஷன் ஆனாலும் இல்லை இன்னொரு வைரஸ் ஆனாலும். see, மியூட்டேஷனுங்கிறது வெறும் கொரோனா வைரஸ்க்கு மட்டும் இல்லை சார். எத்தனை லட்சம் வைரஸ் இருந்தாலும் எவ்ரி ஒன் வில் ஹேவ் வாட் வி கால் இட் as an antigen drift, antigen shift. see, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் அதனோட இம்பேக்ட் என்ன. see, இது மாறுறது, அது மாறிக்கிட்டு தான் இருக்கும். பட் அந்த இம்பேக்ட் வந்து இப் இட் இஸ் கோன் டு ப்ரொடியூஸ் எ மோர் சிவியர் இன்ஃபெக்ஷன், வாட் டு டூ, இல்லை மோர் ஸ்ப்ரெட், வாட் டு டூ. ஸோ இதுதான் அவர் ப்ரெசன்ட் மெக்கானிசமை ஒழிய. பட் சார் சொல்கிற மாதிரி இந்த சயின்ஸ் இஸ் ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட், இட் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன். நம்மளும் ட்ராக் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம். பட் ப்ரெசன்ட் ரோல் என்னென்னா, வாட் எவர் கம்ஸ் we have a capacity, definitely we can handle the situation, and this is what the positive assurance which we can give to the public. திரு பொன்ராஜ், ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு ஸ்பானிஷ் ஃப்ளூவுக்கு பிறகு ரொம்ப அதிக நாட்கள் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிட்டு இருக்கிற வைரஸாக இந்த கோவிட்-19 நம்ம பார்க்குறோம். வேறு எல்லாத்துக்குமே உடனடியாக மருந்து வந்தது, இல்லை அதுவே செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்போ தான் முடியும்? நீங்கள் இந்த மாதிரியான மீம்ஸுகள் எல்லாம் பார்த்தா அந்த நியூஸை போட்டோடனே மறுபடியும் முதல்ல இருந்து அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு தனி மனிதனையும் இந்த கோவிட்-19 பாதிச்சிருக்கும் போது இது எப்போ தான் முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு ரெண்டு விடை இருக்குது. ஒன்று மெடிக்கலாக ஒரு விடை இருக்குது, இன்னொன்று அரசுகள் எடுக்கக்கூடிய முயற்சியான விடை இருக்குது. இந்த ரெண்டு விடைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கோர்ஸ் சரி, கோவிட்-19 நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்டரை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஆசியாவிலேயே இந்தியாவில் தான் அதிகமான டெத் ரேட்டு. வேறஸ் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் நம்ம தான் கம்மியான டெத் ரேட்டு. பட் ஆசியாவில் நம்ம தான் அதிகமான டெத் ரேட் அப்படின்றது வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா, டெத் ரேட்டுக்கு கம்மியாக இருந்துக்கிறதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே ஆரம்பித்ததுலேயே நான் முதல்லே சொன்னேன். அது வந்து நம்ம ஆல்ரெடி மலேரியாவில் பாதிக்கப்பட்டிருக்கோம், பிசிஜி வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், நம்மளுடைய டெம்பரேட் கண்ட்ரி, இதெல்லாம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸு. நம்ம நேட்டிவ் இம்யூனிட்டி நம்மளுக்கு இருக்கக்கூடிய, அதனால் வந்து நம்மளுக்கு இந்தளவுக்கு பாதிப்பு வந்து கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 10 மில்லியனில் வந்து 1,40,40,000 பேர் இறந்துருக்காங்க, 10 மில்லியன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் இந்தியாவை பார்க்குறப்ப, இந்தியா வந்து
மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும் பொழுது இன்றைக்கி நம்ம என்னைக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்பைக்கே நம்ம எப்போ குறைச்சிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 to 9 மாதம் ஆயிருக்கு. 9 மாதம் ஆன பிறகு தான் 8 மாதத்துக்கு மேலே தான் நம்ம வந்து இப்போ பிரிங் டவுனில் பாத்தில் இருக்கோம். ஆனால் பல்வேறு நாடுகள் 5க்கு மேற்பட்ட நாடுகள் 3 மாதத்தில் 90 நாட்களில் இதை கம்ப்ளீட்டாக ஸ்பைக்கில் வந்து குறைச்சி டெத் ரேட்டையும் குறைச்சி காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட நாடுகள் 4 மாதத்தில் இந்த கோவிட்-19 சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. காரணம், அதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அந்த நாடுகள்லாம் வந்து ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 3 to 4% ஆஃப் த ஜிடிபியை ஆராய்ச்சிக்கு அவங்க அலாட் பண்ணி தொடர்ந்து இதில் பயோடெக்னாலஜி ரிசர்ச்லையும் இம்யூனாலஜி ரிசர்ச்லையும் வைராலஜி ரிசர்ச்சில் இவர்கள் வந்து ஆராய்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணி அந்த உடனடியாக ஸ்ட்ரெயினுக்கு வந்து அதனுடைய டெஸ்ட் கிட்டு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து மருந்துகளை ரீபர்பஸ் பண்ணி ரீபொசிஷன் பண்ணி மருந்துகளை கொண்டு பிடிச்சி பல்வேறு ஸ்டேஜஸில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதத்திலும் சரி, இந்த நாடுகள்லாம் அட்வான்ஸாக போய் தங்கள் மக்களை காப்பாற்றி பொருளாதார நடவடிக்கையை மீட்டெடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 8 மாதமாக லாக்டவுன் பண்ணி இன்றைக்கி பொருளாதார வீழ்ச்சிக்கு போயிருக்கோம். அப்போ இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ இந்த டிஃபரன்ஸில் நம்ம கற்றுக்கிட வேண்டியது என்னென்னா, என்றைக்கு இந்தியா இன்றைக்கி நம்ம சார் சொன்னார், நம்ம வி ஆர் ரெடி டு ஹேண்டில் எனி எமர்ஜென்சி எனி எக்ஸிஸ்டன்சி, இதை அட்டைன் பண்ணுறதுக்கு 8 மாதம் ஆயிருக்கு. ஆனால் இதை தான் நம்ம பார்க்கணும். இங்கே தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர்ஷிப்பு, டெக்னாலஜி லீடர்ஷிப்பு, மருத்துவர்களது பணி, மருத்துவர்கள் உழைச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னால் வந்து பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸு, பயோடெக்னாலஜிஸ்ட்டு, இம்யூனாலஜிஸ்ட்டு, வைராலஜிஸ்ட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இவர்களது ஆராய்ச்சிக்கு இந்த இந்தியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அப்போ இன்றைக்கி கோவிட்-19 நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, பயோடெக்னாலஜி ரிசர்ச்சை நம்ம புறந்தள்ளியிருக்கோம், பயோமெடிக்கல் ரிசர்ச்சை நம்ம புறந்தள்ளியிருக்கோம், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை புறந்தள்ளியிருக்கோம். இது எல்லாமே நம்மளை வந்து ஸ்ட்ரெயின் கொண்டாந்துருக்குன்றதை முதல்ல உணரணும். போன ரவுண்டில் கேட்ட அந்த கேள்விக்கான விடை இப்போ கொண்டு வரீங்க. நான் அதை தான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். எந்த இடத்துல அழுத்தம் தேவைப்படுகிறது? அதாவது முதல் முறையாக வருது, நமக்கு அனுபவம் இல்லை, அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் எடுத்துக்கிட்டோம், போராடினோம், தடுக்க முடியாமல் போச்சு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இதற்கு பேரலாக நடந்திருக்க வேண்டிய நடவடிக்கைகள் நடக்கவே இல்லை. அப்படிங்கும்போது இனியாவது அதை தொடங்க வேண்டிய அவசியமோ இல்லை தொடங்கி இருப்பதை சீரியஸாக மாற்ற வேண்டியது, டீஜென்ரேட் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களோ இல்லை குறிப்பிட்ட அமைப்போ மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் டீஜென்ரேட் பண்ணுனா அந்தளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்கா, நம்மள்ட்ட பயோடெக்னாலஜிஸ் அவைலபிளாக இருக்காங்களா, இல்லை இன்னும் நம்ம வேறு நாடுகளை சார்ந்து தான் இருக்கிறோமா இந்த ஆராய்ச்சியில்? பயோடெக்னாலஜி ரிசர்ச் வந்து என்னைக்கு வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை இந்தியாவில் ஆராய்ச்சி செய்வதற்கு தடை போட்டார்களோ, ஜிஎம் கிராப்ஸை பயோடெக்னாலஜி ரிசர்ச்சை தடை பண்ணாங்களோ, அன்றைக்கே பயோடெக்னாலஜி ரிசர்ச் செத்து போச்சு. அப்போ பயோடெக்னாலஜி ரிசர்ச் நீங்கள் செத்து போச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, பயோடெக்னாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி ஒரு இந்த சமயம் நடந்துகிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணுறாப்புல, இப்போ அங்கேருந்து சங்கரங்கோயிலேருந்து எம்டெக் பயோடெக்னாலஜிஸ்ட், ஹி இஸ் டூயிங் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் கிளியரன்ஸ். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ ரிசர்ச்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, ஆராய்ச்சிக்கும் இன்னோவேஷனுக்கும் இந்தியா புறந்தள்ளுனா கண்டிப்பாக இனிமேல் ஒரு பேண்டமிக்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்மகிட்ட வந்து ஒரு ஆர்டிபிசிஆர் எக்யூப்மெண்ட்டை ரேம்ப் அப் பண்ணி, இந்தியாவில் இருக்க ரேம்ப் அப் பண்ணி 3 லட்சம் டெஸ்ட்டை ஒரு நாளைக்கு பண்ணுறதுக்கு, இன்றைக்கி 5 லட்சம் வரைக்கும் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், 3 லட்சம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேயே எங்கே ஆர்டிபிசிஆர் எக்யூப்மெண்ட் இருக்குன்னு தெரியல. பல்வேறு டிபார்ட்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, யூனிவர்சிட்டியில் இருக்குது. நான் இதுக்கு தனியாக கேஸே போய் போட்டேன். நான் இதை பண்ண முடியும், ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இத்தனை 120 எக்யூப்மெண்ட்டை பண்ண முடியும்னு நான் கேஸ் போட்டேன். அப்போ எங்களால் முடியாது, இப்படி பண்ண முடியாது, நாங்கள் இன்றைக்கி பண்ணுறாங்களே. அப்போ பிரச்சனை என்னென்னா, இதை முதல்ல வந்து ஆராய்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது இந்த பயோடெக்னாலஜி, இம்யூனாலஜி, வைராலஜி, இந்த பயாலஜிக்கல் சயின்சஸ் ரிசர்ச்சுக்கு, லைஃப் சயின்சஸ் ரிசர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சித்த ஆயுர்வேத ஆராய்ச்சிகளை நம்ம ரேம்ப் அப் பண்ணி ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20,000 crore ஆவது ஒதுக்கி ஆக வேண்டும் இம்மீடியட்டாக மத்திய அரசு. இது பண்ணணும். இது பண்ணலை அப்படின்னா 3% ஆஃப் த ஜிடிபியை ஆராய்ச்சிக்கு ஒதுக்கணும். அப்போ இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கணும். மாநில அரசு இந்த மாதிரி பேண்டமிக்கை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கற்றுக்கிட்ட பாடம், நீங்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டத்தையே முடக்கி வச்சுருந்தாங்க. ஒன்லி கொரோனா தான். மற்ற பேஷண்ட்டு, நீங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியாக இருக்கட்டும், வசந்தகுமார் எம்பியாக இருக்கட்டும், இந்த 2 பேருமே இன்றைக்கி கொரோனா இல்லைன்னா இறந்துருக்க மாட்டாங்க. இப்படி இது மாதிரி பல்வேறு வயதான முதியோர்கள், வேறு வியாதிகளில் பாதிக்கப்பட்ட முதியோர்களை நம்ம இழந்திருக்கோம்.
இன்னைக்கு வரைக்கும் ப்ளூரிஸ்டம் ஸ்டெம் செல் ப்ளூரிஸ்டம் பிஎல்எக்ஸ் டெக்னாலஜியை இஸ்ரேல் யூஸ் பண்ணி 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு கோமார்பிலிட்டி உள்ள முதியவர்களுக்கு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் உள்ள முதியவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் போனால் அவங்கள ரிவைவ் பண்ணி 3 ஃபேஸை ட்ரையல் முடிச்சிட்டான் இஸ்ரேலும் அமெரிக்காவும். அதை கொண்டு வரதுக்கு இன்ன வரைக்கும் இந்தியாவில் கொண்டு வரல. ரொம்ப முக்கியமான புள்ளியில் வரீங்க, நான் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விஜயலட்சுமி, திரு பொன்ராஜ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு. அதாவது வந்த நோயை பரவாமல் தடுப்பது, வந்தவர்களுக்கு முடிந்தவரை குணப்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் போதே பேரலாக ஆய்வும் நடந்திருக்கணும். இல்லை ஆய்வில் நடக்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரெயின் மாறுது இல்லை மற்ற விஷயங்கள் நடக்குதுன்னா ஆய்வும் நடந்திருந்தால் இப்போ இந்த 2வது ஃபேஸ் வரும்போது பிரிட்டன்லேருந்து வருது இல்லை வேறு நாடுலேருந்து வரும்போது ஒரு அச்சம் உருவாயிருக்காது அப்படிங்கிற கருத்தோடு நீங்கள் உடன்படுறீங்களா? உண்மையா இல்லைங்க. ஏன்னா இதை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணோம். நம்ம ஐசிஎம்ஆர் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லா விஷயமும் வெளியே வராததுனால நம்ம பயப்படுறோம் இருக்கு. செகண்ட், எவ்ரிபடி இன்னொரு விஷயத்துக்கு நான் இங்கே ஆன்சர் பண்ணோம். எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் இந்த டெத் ரேட் அண்ட் ஸ்டப். There's something called epidemiology. நம்ம பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு 65 வயசுக்கு மேல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 5% கீழே, அதாவது அட் ரிஸ்க் குரூப், யாரு இறப்பு வகிதம் அதிகமா இருக்குமோ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க ரொம்ப கம்மி. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் நம்ம மார்டாலிட்டி கம்மியா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டென்மார்க்லயும் ஸ்பெயின்லயும் எடுத்தீங்கன்னா 40% வயதானவர்கள், நமக்கு 5% கீழே. அதுவும் ஒரு ரீசன். 2வது ஒரு ரீசன் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்பவும் மறந்து போயிடுற ஒரு விஷயம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் நேட்டிவ் இம்யூனிட்டி அது இதுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. எந்த விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா வயதானவர்கள், இளையவர்கள், சின்னவர்கள். இப்ப உங்க வீட்டுல ஒரு வயதானவர் இருக்காங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்க இம்யூனிட்டி வந்துட்டாங்கன்னா அந்த வயதானவர்கள் அஃபெக்டே ஆக மாட்டாங்க. தே கேன் ஃபார்ம் அ ப்ரொடெக்டிவ் வால் அகைன்ஸ்ட். அந்த சமயத்துல வயதானவர்கள் அடிப்படைவும் கம்மியாயிடும். ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம மார்டாலிட்டி கம்மியா இருக்கு. நம்ம ஹர்ட் இம்யூனிட்டி பர்சன்டேஜ் 30% வந்துருச்சு. நம்ம என்ன சொல்லுவோம், 60-70% மரணம் பாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தியரி தட் 45 வந்து 50% போனாலே நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. செகண்ட் வேவ் ஃபர்ஸ்ட் வேவ் விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னமும் கம்மியா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவு பேனிக் ஆக வேண்டாம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பட் ஒரு விஷயம் மிஸ்டர் பொன்ராஜ் சொன்னது கரெக்ட் தான். நம்ம ரிசர்ச் கம்மியா தான் பண்றோம். மற்ற கண்ட்ரி அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்றதுல, ரிசர்ச்க்கு நம்ம மணி ஸ்பெண்ட் பண்றதுல. பட் இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இருக்கிற முக்கியமான வேக்சின், ஆக்ஸ்போர்ட் வேக்சினா இருக்கட்டும், பாரத் சீரம் வேக்சினா இருக்கட்டும், கமீலியா வேக்சினா இருக்கட்டும், இது எல்லாம் இந்தியா பிளேட் அ பிக் ரோல். இந்தியாவில தான் மெஜாரிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நடந்தது, ரிசர்ச் நடந்தது. யார்கிட்டயும் நம்ம பிஹைண்டா இல்ல, பட் நம்ம ரிசர்ச் வந்து கம்மியா பண்றோம். கடைசியா இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, எல்லாருமே மற்ற கண்ட்ரிஸ் ரிசர்ச் வச்சு சொன்னாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன், எந்த கண்ட்ரி எல்லாம் ரூல் ஃபாலோ பண்ணாங்களோ, எந்த கண்ட்ரில ஈக்குவாலிட்டி அதிகமா இருந்ததோ அந்த கண்ட்ரிலாம் தாக்கம் கம்மியா இருந்தது. எங்கெல்லாம் ரூல்ஸை பிரேக் பண்ணாங்களோ அந்த தாக்கம் அதிகமா இருக்கு. நம்ம பப்ளிக்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபாலோ த ரூல்ஸ். நம்ம எவ்வளவு மோசமாகமோ அது கம்மியாயிடும். செகண்ட், ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க, மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. இது 2 பண்ணாலே அந்த அளவுக்கு மோசமா இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பூபதிஜான், வேக்சினை நோக்கி ஒரு பாசிட்டிவிட்டி, வேக்சின் வந்துடும், தடுப்பு மருந்து வந்துடும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு பக்கத்தில் திரு பொன்ராஜ் சொன்னதோ இல்லை வேறு தரவுகளை வைத்து பார்க்கும்போது முழுமையாக இது என்ன வடிவத்தில் இருக்குது, இது என்ன வடிவத்தில் எந்த காலகட்டத்தில் எப்படி மாறும், 2020 எப்படி இருந்துச்சு, 21 ஜனவரிக்கு மேலே எப்படி ஆக போகுது, பிப்ரவரிக்கு மேலே எப்படி ஆக போகுது, எந்த நாட்டில் எந்த ஸ்ட்ரெயின் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியாவே இல்லாத போது வேக்சின் வந்துருச்சு சரியாயிரும் அப்படின்னு அது ஒற்றை வரியில் கொடுக்கறது என்பது ஒரு அதீத நம்பிக்கையாவோ இல்லை ஒரு குருட்டு நம்பிக்கையாவோ மாறிடாதா? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து இப்போ 1 வருட காலம் ஆச்சு. போன வருடம் வந்து 2019 டிசம்பர் 11 ஊஹானில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு கேஸ். ஒரு வருடத்தில் ஒரு விதமான ஒரு முழுமையான ஒரு ஷேப் வந்துருச்சு. இந்த கொரோனா எப்படி, அதனுடைய இது ஜெனட்டிக் என்னென்னா இன்னும் டீப் ரிசர்ச் தான் போயிட்டு இருக்குது. ஒழிய நம்ம பேசின இந்த அரை மணி நேரத்து இந்த கடந்த ஒரு 30 நிமிடத்துக்குள்ளேயே நீங்கள் எந்த நாட்டில் எந்த மாதிரியான பிஹேவியரல் இது இருக்குது, எப்படி அது பாதிப்புகள் உண்டாக்கியிருக்கு, நீங்கள் கிளைமேட் காரணங்கள் ஒரு ரீசனை சொல்கிறோம், அந்தந்த நேட்டிவ் இம்யூனிட்டின்னு ஒரு ரீசன் சொல்கிறோம், அப்படி பல்வேறு விஷயங்களை சொல்கிறோம். அப்போ ஒரு அறுதிட்டு இப்போ மலேரியா வைரஸ்னால் இதுதான் ஷேப், அது எந்த இடத்துல வந்தாலும் இதுதான் இதனுடைய இம்பேக்ட் இதுதான் இருக்க போகுதுன்னு. இன்னும் சொல்லப்போனால் பாதிப்புகளே மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடுது. கோவிட் வந்தவங்க கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பாதிப்புகளே வேறுபடுது. அது போஸ்ட்டாக இருக்கட்டும், ப்ரீ கோவிடாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சூழல்களில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வெறும் வேக்சின் வந்துருச்சு சரியாயிடுச்சு அப்படின்னு சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது மக்கள் இன்னும் சகஜ நிலைக்கு வந்துட மாட்டாங்களா? இல்லை, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஏன் இந்த கொரோனா வைரஸை கட்டு அதிகமாக பயப்பட்டாங்க, அதனால தான் இந்த நாவல் கொரோனான்னா
இல்லை ஆர்டினரி கொரோனான்னு சொல்லலாம். கொரோனா வைரஸ் 8 கொரோனா வைரஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 40 வருஷமாக கொரோனா வைரஸ் இருக்குது. இது நாவல் அப்படின்னா இதனுடைய இன்ஃபெக்டிவிட்டி அதிகம் மற்றதை விட. அப்போ குயிக்காக பரவணுச்சு. அப்போ யாருக்கு பாதிப்பு இருந்துச்சு? 60 வயசுக்கு மேலே இருக்க இணை நோய் உள்ளவர்களுக்கு தான் இவருக்கு பாதிப்பு, டெத் ரேட் அங்கே தான். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த ஒரு வருட காலம் ஒரு விதமான ஒரு அறிவியலை, ஒரு புரிதலை இந்த சமூகம் கற்றுக்கிட்டது, அவ்வளோதான். சயின்ஸுங்கிறது இது தொடர்ச்சியான புரிதல் தான், யாருக்கும் தெரியாது. இப்போ 3 மாதத்துக்கு இப்போ சைனாவில் எடுத்துங்க, ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸில் டாக்டர்ஸனுடைய மார்ட்டாலிட்டி இறப்பு அதிகமாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு புரிதல் வந்துருச்சு. என்னென்னா இது டக்குன்னு காற்று மூலம் பரவுது, பக்கத்தில் டச் மூலம் பரவுது, டிராப்லெட்ஸில் பரவுதுன்ட்டு ப்ரொடெக்டிவ் கவர் பக்குன்னு போட்டான். அதுக்கு பிறகு ஈவன் ஒருத்தர் கூட, ஒரு மருத்துவர் கூட இறக்கல சைனாவில். அந்த அறிவியல் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் ஒரு வருடத்தில் ஒரு புரிதல் வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோ குயிக்காக வேக்சின் கண்டுபிடிச்சது வேறு எந்த வியாதிக்கும் இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கல. ஏன்னா உலக நாடுகள்லாம் அச்சப்பட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டு இந்த வேக்சினை கண்டுபிடிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மியூட்டேஷனுக்கும் இது பாதுகாப்பாக இருக்கும். அதை விட இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேக்சின் போட்டுக்கிட்டா பெரிய உயிரிழப்பு வராதுன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. நீ வியாதி வந்தாலும் ஒரு மைல்டு சிம்டம்ஸோட உன்னை கடந்து போயிடும், நீ இறந்துட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. இந்த மியூட்டேஷனுக்கும் இந்த வேக்சின் உங்களுக்கு ஒத்துழைக்குங்கிறாங்க. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த வேக்சின் போட்டு பார்த்த பிறகு எல்லாத்துக்கும் ஒரு பெருந்திரளான மக்களுக்கு இந்த வேக்சின் கொடுத்த பிறகு தான் அந்த அறிவே நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு கிடைக்காது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சைனாவை எடுத்துங்க, சைனாவில் சைனோவேக் கம்பெனி கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் கணக்காக போட்டாங்களே, அரப் கண்ட்ரிஸ்லாம் போட்டாங்க. அது நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஃபைசர் வர்றதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபைசர் ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு முன்னாடி சைனாவில் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போட்டாங்க சைனாவில். அப்போ இது என்னன்னா, அந்த புரிதல் கூட இந்த வேக்சின் இப்போ இருக்கக்கூடிய கொரோனாவினுடைய ஆபத்திலிருந்து பாதுகாக்குமா இல்லை தப்பு வைக்குமா என்கிற புரிதல் கூட இனி வரக்கூடிய காலங்கள் தான் கண்டுபிடிக்கும். ஏன்னா இது ஒரு சயின்ஸு, டெஸ்ட் பண்ணின பிறகு தான் தெரியும். அப்போ நம்ம இது என்ன சொல்ல வரோம்னா, மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை என்ன கொடுக்குறோன்னா, இந்த வேக்சின் வந்தாலும் வியாதி வந்தாலும் ஒரு குறைவான உனக்கு ஒரு அறிகுறியோட போயிடும், இறப்பு வராது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறோம். அது ஒரு நம்பிக்கை ஒன்று. இரண்டாவது, இந்த வேக்சின், இந்த வைரஸுக்கான மருந்தே இன்னும் இது வரைக்கும் பொதுவாக கண்டுபிடிக்கல. இப்போ தான் வேக்சின் வந்திருக்கு. அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட விதிகளை கடைபிடியுங்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல், ஒரு விழிப்புணர்வு, அதுதான் மக்களுக்கு இப்போ தெரியக்கூடியது. திரு ஜோதிசிவஞானம், ரிசர்ச் சார்ந்து, ஆய்வுகள் சார்ந்து நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பொன்ராஜ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சாரு. அவர் GM கிராப்ஸ் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துகிட்டு வந்தார். அதுக்குள்ளே போனால் அது ஒரு தனி விவாதமாக போயிருந்தாலும் நான் அதை கடந்து நேரடியாக ஆய்வு அப்படிங்கிற ஒரு பொது இதுக்குள்ளே வரேன். ட்ரெடிஷ்னலாகவே நம்ம ரிசர்ச்சுக்கு பெருசாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இல்லை. அது எந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த 70 ஆண்டுகளில் பெருமளவுக்கு நம்ம ரிசர்ச்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான். ஆனால் இந்த பேண்டமிக்கில் பொருளாதாரம் இருந்த அந்த அளவு ரிசர்ச்சுக்கு ஒரு ஒதுக்கீடை செய்வதளவுக்கான ஒரு வயபிலிட்டியை கவர்மெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்துச்சா? அப்படி வயபிலிட்டி இருந்தும் கவர்மெண்ட் தவறிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதாவது பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அவங்க ஒருத்தர் சொன்ன மாதிரி இங்கே இந்தியாவில் நிறையா இருக்குது. அதெல்லாம் பிரைவேட் செக்டாரில். பொதுத்துறையை பொறுத்த வரைக்கும், அதாவது மருத்துவம் தனியார் துறையில் நல்லா இருக்குது. பொதுத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ CSIR-ஓட அந்த ஜெனோம் சீக்வென்ஸ் அந்த ரிசர்ச் பண்ணுற அந்த டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜெனோம் சீக்வென்ஸ் மட்டும் இந்த முட்டேஷன் இந்த ஸ்டெயினை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த ஸ்டெயினில் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் இது ஒன்று சீரியஸாக இருக்கிறதுனால இப்போ இது பாப்புலராக இருக்குது. இந்த வைரஸ் ஆரம்பத்திலேருந்து நிறைய வேரியேஷன்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜெனோம் சீக்வென்ஸ் பண்ணல 4000 சாம்பிள் தான் இங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ யூகே தான் மிக மிக அதிகமாக இது சம்பந்தமாக ஆய்வு செஞ்சது. வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது தொடர்பான ஆய்வும் ரொம்ப அதிகமாக செஞ்சது யூகேல தான். அந்த ஆக்ஸ்ஃபார்ம் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு வேக்சின் அஸ்ட்ராஜன் அந்த வேக்சின் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அங்க கிட்டத்தட்ட வந்தவங்கள பாதி பேருக்கு ஜெனோம் சீக்வென்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூகேல எவ்வளவு பேருக்கு நோய் வந்தோ அதுல பாதி பேருக்கு இந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளோ ஒரு மக்கள் தொகை இருக்கு ஒரு நாட்டில் 4000 டெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். அப்ப இங்கே கூட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கலாம், நமக்கு தெரியல, அது ஆய்வுல தெரியல. ஆய்வுக்கு செலவு பண்றதை விட்டுருங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன எவ்வளவு குறைவா நம்ம ஆய்வு பண்ணிருக்கோங்கிறது. இந்த ஒரு சின்ன டெஸ்ட் இந்த நோய் சம்பந்தமா பண்றது, இதை நிறைய பண்ணிருக்கலாம், வந்தவங்களுக்கு பண்ணிருக்கலாம். பொது செலவு, அரசனுடைய ஒட்டுமொத்த பொது செலவு மருத்துவத்துக்கு, அடிப்படை சுகாதாரத்துக்குன்னு செய்யறதுக்கு 3% குறைந்தபட்சம் பண்ணணும்னு சொல்லி பல வருடமா நம்ம ப்ராமிஸ் சொல்லிட்டு இருக்கோம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனா இன்னும் 1% தாண்டல. நம்ம ஒட்டுமொத்த GDP-ல நம்ம அடிப்படை சுகாதாரத்துக்குன்னு செலவு பண்ணக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கிறது வேற,
நீங்க ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம் வந்து அவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சூழல்ல இருக்கு. ஏன்னா அதுக்கு அரசு செய்யக்கூடிய செலவுங்கிறது மிக மிக குறைவு. 1% ஜிடிபியில 1%. இப்ப பிரதமர் சொல்லியிருக்காரு, நான் வந்து 2025ல வந்து அதை 2.5% உயர்த்துவோன்னு. 2004 காமன் மினிமம் ப்ரோக்ராம் 3% உயர்த்துவோன்னு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. அது சம்பந்தமா கொஞ்சம் முயற்சியும் பண்ணாங்க. இப்ப இன்னைக்கு அது குறைஞ்சு வந்து 1% வந்திருக்குது. அந்த 1% 2.5% நாங்க உயர்த்துவோம், 25ல அதுவும் உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள ரிசர்ச்சுங்கிறது மிக மிக சொற்பம். குறைந்தபட்சம் இங்க பாருங்க, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, குழந்தை பிறப்பு வந்து ஒரு 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 மருத்துவமனையில பிறக்குதா இல்ல வெளியே வீட்டிலேயே பிறக்குதாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மற்ற நார்த் இந்தியால கிடையாது. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி 100% கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு பேசிக் பிரைமரி பப்ளிக் ஹெல்த் ரெக்குயர்மெண்ட். இது கூட அங்க இல்லை. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புவரா இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை நாங்க மேனேஜ் பண்ணிட்டோம்னு சொல்றது வந்து ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்றும் அதிகமா அதை வந்து பெருசா மேனேஜ் பண்ணல, டெஸ்ட் கூட அதிகமா பண்ணல. நான் சொன்ன மாதிரி கிளைமேட் வந்து ஒரு காரணம். பட் அந்த கிளைமேட் ஏஜ் கம்போசிஷன் கூட டாக்டர் விஜயலட்சுமி சொன்னாங்க, ஏஜ்டு அதெல்லாம் அந்த கம்போசிஷன் எல்லாமே வந்து பர் மில்லியனுக்கு டெத் ரேட். இப்போ இந்த டெத் ரேட்டுங்கிறது கோவிட்னால ஏற்பட்ட டெத் ரேட். கோவிட்னால மட்டும் ஏற்பட்ட டெத் வந்து இங்கதான் வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. இந்தியாவில தான் டெமோகிராபிக் டிவிடெண்ட் பேசுறோம்ல, இங்க வந்து ஹையஸ்ட் டெத் ரேட். நம்ம நெய்பர் வந்து ஸ்ரீலங்கா. என்ன பெரிய வித்தியாசம் நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும்? 8 அங்க பர் மில்லியன் 8, கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேல இங்க அதிகம், 105 இங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? டெமோகிராபிக் இல்ல, கிளைமேட்ல இல்ல, மற்ற கண்டிஷன்ஸ்ல. அங்க வந்து கிட்டத்தட்ட 43 பர் மில்லியன் டெத் ஃபார் கோவிட், டியூ டு கோவிட். மற்ற காரணங்களால இல்ல, மற்ற டெத் ரேட் தனி. அப்ப இது என்ன காட்டுது? நம்ம இதை சரியா மேனேஜ் பண்ணலங்கிறதான் காட்டுது. இந்த டெஸ்ட் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட எஃபர்ட்ல தான் பண்ணிருக்காங்க. மத்திய அரசு இன்னும் போதுமான அளவுக்கு கோவிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிதி உதவி செய்யல. இங்க பொது செலவு பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த 1% கூட 80% மாநில அரசுகள் செய்யக்கூடிய செலவு. மத்திய அரசினுடைய செலவு வந்து 0.25% கூட இல்ல. 70 ஆண்டு பகுதியாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. ரிசர்ச்சுக்கான 70 ஆண்டு கழிச்சு இல்ல 70 ஆண்டுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இங்க பாருங்க, நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது. இப்ப நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒண்ணு வந்திருக்குது. அவங்க சொல்றாங்க அந்த அந்த பட்டினி, அதாவது அந்த மால் நியூட்ரிஷன் வந்து குறைஞ்சு போயிருக்கு. குழந்தைகளுக்கு பின்னாடி போயிருக்கும். அது வந்து குறைஞ்சிக்கிட்டே, அது இம்ப்ரூவ் ஆகிட்டு போகக்கூடிய விஷயம். எப்படி வருமானத்துல ஜிடிபியில பின்னாடி போனோமோ அதே மாதிரி அதுல வந்து பின்னாடி போயிருக்கும். வறுமை அதிகமா இருக்கு, வேலை இழப்புகள் அதிகமா இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அரசு தான் செலவு செய்யணும். வேக்சின், நோய்க்கு வேக்சின்னா பொருளாதாரத்தை திரும்ப ரெக்கவர் பண்றதுக்கு ஒரே வேக்சின் வந்து பொது செலவை வந்து அதிகப்படுத்துறது தான். அதை செய்யவே இல்லை. நம்ம லாக்டவுன் பண்ணதுனால லட்சக்கணக்கான வேலை இழப்புகள் ஏற்பட்டது, வருமான இழப்புகள் ஏற்பட்டது. அதை வந்து ஈடுகட்டுற அளவுக்கு இன்னைக்கு நேற்று கூட அமெரிக்கா வந்து ஒரு $900 பில்லியன் வந்து இன்னொரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறுவனங்களுக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் வந்து இழப்பீடு ஈடுகட்டுறதுக்காக வந்து $900 பில்லியன் வந்து ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க அனௌன்ஸ் பண்ணது பட்ஜெட்ல ப்ராமிஸ் பண்ண தொகை கூட பொது செலவுக்கு செய்யல. இல்ல, ரொம்ப முக்கியமான புள்ளி. பொருளாதார துறையில நம்ம எல்லாமே சகஜ நிலைக்கு வந்துட்ட மாதிரி இந்த சாங்ஷன்ஸ், பேக்கேஜஸ் உள்ளிட்ட விஷயங்கள்ல நம்ம இன்னுமே செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா அரசுகள் ஒரு இடத்துல நின்ட்டாங்களோங்கிற கேள்வியும் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். கொரோனாவின் புதிய பரவலை தடுப்பது எப்படி என்று ட்விட்டரில் மக்களிடம் கருத்துக்களை கேட்டிருந்தோம். அந்த பதில்களை இப்போது பார்க்கலாம். கொரோனாவின் புதிய பரவலை தடுப்பது எப்படி என்கிற அந்த கேள்விக்கு முதல் ஆப்ஷனாக மருத்துவ வசதிகளை அதிகரிப்பது என்கிற ஆப்ஷனுக்கு 17% பேரும், விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதற்கு 18% பேரும், மீண்டும் ஊரடங்கு என்பதற்கு 30% பேரும், தடுப்பு முறைகளை பின்பற்றுவது என்பதற்கு 35% பேரும் தங்கள் கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். இறுதி கருத்துக்களை கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் டாக்டர் விஜயலட்சுமி ஆரம்பிக்கலாம் இந்த ஃபைனல் ரவுண்டை. டாக்டர் விஜயலட்சுமி, மீண்டும் ஊரடங்குன்னு 30% பேர் சொல்லியிருக்காங்க, தடுப்பு முறைகளை பின்பற்றணும் 35% பேர் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட தடுப்பு முறைகளை ஒன்றாக ஊரடங்கு நம்ம கடந்த காலங்களில் பார்த்தாலும் அது ரெண்டையும் கூட கிளப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 65% என்பது அச்சம் நீங்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் எனக்கு கொடுக்குது. நீங்க இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க ஊரடங்கே இல்லாம வெளியே வந்த கண்ட்ரீஸும் இருக்காங்க. ஊரடங்குங்கிறது இதுக்கு மேல யோசிக்கவே கூடாது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா பிரச்சனை எல்லாம் வெளியே வந்துடலாம். இப்போ விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுங்க அந்த 18% பேரோட தான் உங்களுடைய ஓட்டையும் நீங்க பதிவு பண்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. சரி,
திரு பொன்ராஜ், இந்த 2 ஆப்ஷன்ஸ்குள்ள மீண்டும் ஊரடங்குல 30%, 35% வந்து தடுப்பு முறைகளை பின்பற்றுவது அப்படின்னு பார்க்குறாங்க. ஊரடங்கு பல்வேறு சிக்கல்களை, பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகளை தலைகீழாக போட்டிருந்தாலும் இந்த நோய் குறித்த பயத்திற்கு மக்களின் தேர்வும் ஊரடங்கா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, மக்கள் வந்து இன்னொருக்க பயப்படுறாங்க. அது வந்து இன்னொருக்க ஊரடங்கு போட்டுருவாங்களோ, இன்னொருக்க நம்ம வந்து அதிகமான ரொம்ப விகரஸாக வந்துருமோன்னு பயப்படுறாங்கன்றதான் இந்த 2 ரிசல்ட்டில் 65% தெரியுது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் ஒரு ஊரடங்கு சாத்தியப்படாது. சாத்தியமும் அதை வந்து ஊரடங்குக்கு போகக்கூடாது. தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் இங்கிலாண்டில் இந்த ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது. ஆஸ்திரேலியாவிலையும் டென்மார்க்லேயும் இது கொஞ்சம் பரவி இருக்குது அப்படின்னா சர்வதேச பரவல் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இதனுடைய ஸ்ப்ரெட்டு தான் அதிகமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை உயிரிழப்பை ஏற்படுத்துன்றது இது வரைக்கும் தெரியாது. அந்த லெவலுக்கு போயிட்டு நம்ம தும்ப விட்டு வாழ பிடிச்ச கதையாக இருக்கக்கூடாது. இந்தியாவில் அதை பரவ விடக்கூடாது அப்படின்னா நீங்கள் எல்லா விமான நிலையங்களையும் ஒன்று லாக்டவுன் பண்ணுங்கள், சர்வதேச விமானத்தை தடை பண்ணுங்கள், இல்லைன்னா வரக்கூடிய பேசஞ்சரை கம்ப்ளீட்டாக குவாரண்டைன் பண்ணுங்கள். குவாரண்டைன் பண்ணி அவங்கள வெளியே விடாமல் என்ஷூர் பண்ணி செக் பண்ணுங்கள். இது ஒன்று பண்ணணும். ஆனால் வேக்சின் வந்தாலும் சரி, மருந்துகள் வந்தாலும் சரி, எத்தனை மியூட்டேட்டட் ஸ்ட்ரெயின் எடுத்து எத்தனை விதமான மியூட்டேஷன் வந்தாலும் சரி, நம்மளுடைய இம்யூனிட்டியை பவரை எம்பவர் பண்ணுறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்ம இம்யூனிட்டியை ஒழுங்காக எம்பவர் பண்ணிக்கணும். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களாலும் சரி, நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரிய சித்தா ஆயுர்வேதத்தில் நம்ம சாப்பிட்டுருக்கு இது நாள் வரைக்கும் கஷாயங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், மற்றபடி அலோபதி மருந்துகளில் இருக்கக்கூடிய என்னென்ன எது யாராருக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறது நல்லது. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இன்னமும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தங்களை பாதுகாத்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப உசிதம். ஏன்னா அதுதான் செய்யணும். ஏன்னா நீங்கள் எத்தனை ஸ்ட்ரெயின் மாறினாலும் சரி, இந்த இப்போ வரக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதை பொறுத்து தான் இதுக்கு வேக்சின் வருதான்னு பார்க்க முடியும். அப்போ இவ்வளவு தூரம் தாக்கல் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட பாதிக்கு ஏற்படுத்த பிறகு இந்த வேக்சின் வந்து அந்த சார்ஸ் என்கோவி-2க்கு வருது. ஆனால் இன்னொரு ஸ்ட்ரெயினுக்கு வேக்சின் வருமானா இன்னும் 2 வருஷம் ஆகும். அப்படியே நம்ம போயிட்டுருக்க முடியாது. அப்போ அதனால் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசர்ச்சை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளுடைய பயோவாரை எதிர்நோக்கக்கூடிய தகுதியை இந்தியா வளர்த்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும். அதே நேரத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய இம்யூனிட்டி பவரை, நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கொள்வதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. நல்லா உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதா. திரு பொன்ராஜ் சொல்கிறதுல ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கவர்கள் இம்யூனிட்டி பவரை இது பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு தூங்க போகிறவங்களால இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற சூழலும் நம்ம நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு மருத்துவராக நீங்கள் என்ன மாதிரியான அறிவுரைகளை கொடுக்குறீங்க? இல்லை, கண்டிப்பாங்க. இப்போ அடிப்படையிலே வந்து இந்தியாவில் வந்து சுகாதாரத்திற்கான அதிகப்படியான அரசு வந்து கண்டிப்பாக ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் அடிப்படை கட்டமே ஆச்சலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதிலே ஒரு வேறுபாடுகள் இருக்குது. இப்போ நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பும் அதே சவுத் மெட்ராஸில் இருக்கக்கூடிய முன்னேறி இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பு வேறுபாடு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மார்ட்டாலிட்டி ரேட்டு, இந்த டெத் ரேட்டு, ஸ்ப்ரெட் ரேட்டு அதுவும் அதிகம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட் ரேட்டு, இந்த வேறுபாடுகளை கலையணும். சில சுகாதாரம் என்றால் அனைவருக்கும் ஒரு விதமான தராசில் வைக்கப்பட்ட சுகாதாரமான நிலைமையை நமக்கு முன்னுக்கு வரணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டெத் ரேட்டு 2%, அங்கே 20% இந்த ஸ்பேஸை குறைக்கணும். அதற்கான ஒரு முதலீடை, இந்த ஒரு டெவலப்மெண்ட்டை முதலீடு இந்த அரசு கொண்டு வந்தால் இதுக்கெல்லாம் அச்சப்படவே தேவையில்லை. அவனுக்கு தங்களுக்கு தன்னை காப்பாற்றிக்க முடியும், சாப்பாட்டுக்கு வழி இருக்குது, மருத்துவத்துக்கு வழி இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வு வந்தாவே அவனுக்கு இம்யூனிட்டி வந்திருக்கு. இம்யூனிட்டி என்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய உணர்வுகளாலேயும் உணவுகளாலேயும் தான் வருது ஆக்சுவலாக. அப்போ இந்த உணர்வை வந்து இந்த அரசு செய்யணும். அது ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் இருக்குமா, இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து இப்போ என்ன அப்படின்னா, வேக்சின் வந்துடும், விதிகளை கடைபிடிங்கள், நம்ம ப்ரொடெக்ஷன் வந்துக்கலாம். உங்களுடைய இறுதி கருத்து திரு செல்வம்? சார், இப்போதைக்கு வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ். யூகேல ஆல்ரெடி லாக்டவுன். ஸோ இப்போ இனிமேல் டிரான்ஸ்மிஷன் என்னென்னா, அந்த டிரான்சிட்டில் இருக்கிற பேசஞ்சர் கண்ட்ரிக்குள்ளே வர்றது தான். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வந்து அந்த இபாஸ் சிஸ்டம் வந்து இட்ஸ் அன் ஆட்டோமேட்டட், பட் ஸ்டில் இபாஸ் சிஸ்டம் கண்டினியூ ஆகிறதால எங்களுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து என்னைக்கு எப்படி வந்தாங்கன்ற டேட்டா வி ஹேவ். ஸோ ஆல்ரெடி வி இனிஷியேட்டட் த மெக்கானிசம் டு ட்ராக். ஸோ பின்னாடி போயிட்டு எப்போ யார் வந்தான்னு எடுத்துட்டு வி ஆர் கான்டாக்டிங் தெம் அண்ட் வி ஆர் மானிட்டரிங். ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட். அதுக்கப்புறம் வந்து வேக்சினை பொறுத்த வரைக்கும் சார், யூஸ்வலாக வந்து இட் வில் டேக் 10 to 15 years டு டெவலப் அ வேக்சினேஷன். So now with the effort of everyone, including the researchers, we could able to get the vaccine within 1 hour at a certain critical level.
இது ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம கருதணும் சார். இப்போ இதில் வந்து நெக்வேக்னு ஒரு கமிட்டி, நேஷனல் எக்ஸ்பர்ட் குரூப் ஆன் வேக்சினேஷன், வேர் டிபிடி பயோடெக்னாலஜி சார் சொன்னார்ல சார், அந்த பயோடெரோட சேர்மன், நித்தி ஆயோக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஐசிஎம்ஆர், ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு ஆர் பார்ட் ஆஃப் த டீம். ஸோ வி ஆர் ஏபிள் டு டெவலப் எ மெக்கானிசம். இப்போ என்ன லெவலில் இருக்கும்னா, who are all the priority group, யாருக்கு முதல்ல கொடுக்கலாம். இப்போ கொடுக்கலான்ற பட்சத்தில் யாருன்றதை we are able to have a line list. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கு தான் கொடுக்குறோம்னா, ஹெல்த் கேர் ஒர்க்கர் யார் அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, எந்த இன்ஸ்டிடியூஷனு, கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா, ப்ளஸ் இதை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், ஸ்டேட் லெவல் ஸ்டோரேஜ் எங்கே, ரீஜனல் லெவல் ஸ்டோரேஜ் எங்கே, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டோரேஜ்லேருந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ், ஸோ வி கால் இட் கோல்ட் செயின் பாயிண்ட்ஸ். ஸோ பிஹெச்சி லெவலில் அரௌண்ட் 2600 ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே, ஐஎல்ஆர் என்ன, டீப் ஃப்ரீசர் என்னன்ற அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இது வேக்சின் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிருக்கேன், நேரம் கடந்து. ஓகே சார், அடுத்தது வந்து சார் இன்னொன்று வந்து நான் கோவிட் சர்வீசஸ் தான் மென்ஷன் பண்ணோம். நம்ம வந்து கோவிட் சர்வீஸ் தான் வெளியே வந்ததே வழிய நான் கோவிட் சர்வீஸை டெஃபினட்டாக பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டினேட்டல் கேரோ இல்லை டெலிவரியோ 99.9% இன்ஸ்டிடியூஷனல் கேர் இன் தமிழ்நாடு, அதில் மோர் தென் 70% வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பண்ணுச்சு. இன்னொன்று வந்து திஸ் இஸ் மேட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் எ பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு இன்னோவேட்டிவ் திங்ஸ் வந்து ஒரு 2000 மினி கிளினிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனரபிள் சிஎம். ஸோ இதில் என்னென்னா, திஸ் இஸ் ஃபோக்கஸ்ட் இன் அர்பன் ஸ்லம்ஸ். இப்போ சார் சொல்கிற நார்த் மெட்ராஸோ இல்லை இன்எக்சசிபிள் வில்லேஜோ ஆம்புலேட்டோ இருக்கிற இடத்துல இந்த மினி கிளினிக் போட்டுறோம். அண்ட் த சர்வீஸ் இஸ் அவைலபிள் போத் மார்னிங் அண்ட் ஈவினிங். கோவிட் மட்டும் இல்ல, பிற நோய்களுக்கும் நாங்கள் கவனம் செலுத்துறோம். அந்த அளவில் உங்கள் இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜோதி சிவஞானம், ரொம்ப சுருக்கமாக, நேரம் கடந்து போயிட்டு ரொம்ப சுருக்கமாக உங்களோட இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க சார். இந்த நோயை வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து அடிப்படையில் வந்து அரசு வந்து பொது செலவை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மில்லியன் டெத் பர் மில்லியன் கோவிட் என்ன காட்டுது அப்படின்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த கட்டுமான வசதிகள், சுகாதாரத்துக்கான கட்டுமான வசதிகள், நீங்க எப்படி இந்த நோயை திறமையா கையாண்டீங்கிறத வந்து இந்த ஒரே ஒரு நம்பர் காட்டுது. ஒரு ஆவரேஜ் மார்க் +2ல எடுத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் ஒரு நம்பர் போதும் இல்லையா, அது மாதிரி இந்த ஒரு நம்பர் காட்டுது. அது ஆசியாவிலேயே நம்ம தான் வந்து ரொம்ப ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். நம்மள செலவை முதல்ல அதிகரிங்க அப்படிங்கிற புள்ளியில் நீங்க வரீங்க எடுத்துக்கிறேன். நேரம் குறைவா இருக்கனால இடைமறிக்கிறேன், மன்னிக்கணும். நிகழ்வை இறுதி செய்ய வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்கிறோம். கேள்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். Miracle Vitamin C Drink, power your immunity. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.